இந்த பதிவுக்கு நீங்கள் எனக்கு லைக்கு கொடுக்குறீங்களா, கமெண்ட் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட வீடியோ நான் இப்போ தான் சில காலங்கள் போடுறேன். இன்னொன்று என்னென்னா, நீங்களாம் இப்போ வந்து லைக்கு கொடுக்குறதும் கமெண்ட் பண்ணுறதும் மூஞ்சியெல்லாம் என்ன ஃபில்டரா, அந்த ஃபில்ட்ரு போடுறதும் இன்னொன்று என்னென்னா, ஆடி பாடி டான்ஸ் ஆடி அது வேறு மாதிரியெல்லாம் நான் அதை சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா நம்ம வந்து திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமாங்கிற மாதிரி, திருநீரில் எங்கள் அப்பா முருகன் இருக்கிறான் தெரியுமாங்கிற மாதிரி நான் நெத்தியில் திருநீர் வச்சிருக்கிறேன். நான் தவறாக பேசுனேன்னா கூட என் பால தண்டாயுதபாணி என்னைய தப்பாக என்னடா அப்படின்னு நினைப்பாரு. நான் அதை சொல்ல விரும்பலை. உண்மையாக இருக்கிறத நான் உண்மையாக போடுறேங்க. நான் உங்களோட லைக்கும் ஆதரவும் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து நான் போடுறேன். கிடைக்கட்டும். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ கிராமத்து சைடில் வந்து எங்கள் ஊரில் வீட்டில் கல்யாணம் பண்ணுனாலும் ரேடியோ வச்சு பாட்டு போடுவாங்க. ரேடியோ வச்சு பாட்டு போடுறப்ப அந்த கல்யாணம் மூச்சு அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வரையில் இக்கத்தில் குடம், பலகார குடம், பலகாரம் ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் வச்சு பலகார குடம்னு கொடுப்பாங்க. பலகார குடத்தை இடுப்பில் வச்சு கொண்டு வரும். ஒவ்வொருத்தரும் வந்து தண்ணி குடம் கொடுப்பாங்க, விளக்கு கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றப்ப மாப்பிள்ளை வீடு அப்படியே எல்லாம் வலிச்சு, அந்த இது வீடே வாசலெல்லாம் வலிச்சு பந்தல் போட்டு அப்படியே சூப்பராக இருக்குங்க. அந்த பொண்ணு வரையில் அந்த பாட்டு வைப்பாங்க பாருங்க, மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வச்சு வா, என் குலம் இருக்கும் குலவிளக்கே வா வா, ஒரு கோயில் வாசல் திறந்து வைக்க நீ வா அப்படின்னு கோயில் வாசல் திறந்து வைக்கனா நம்ம வீடு வந்து கோயில் மாதிரி, என் வீடு வந்து கோயில் மாதிரி, அந்த கோயில் வாசலை நீ திறந்து வச்சு என் வீட்டுக்குள்ளே உள்ள வலது கால் எடுத்து வச்சு வாமான்னு அந்த பாட்டு அவ்வளோ ஒரு அழுத்தமான பாட்டுங்க. இப்போல்லாம் எங்கேங்க, நான் அந்த காலத்துலேயே இருந்து இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் லைக் பண்ணுவீங்களா, கமெண்ட் பண்ணுவீங்களா? இப்போல்லாம் என்னென்னா மோதிரம் மாத்துறேன்னு சொல்லி போட்டு கவனம் போட்டுக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அப்படி இப்படி இப்படி இப்படின்னு ஆடுறாங்க. நீங்கள் போய் கோர்ட்டு வாசலில் பாருங்க. இல்லையா ஏதோ ஒரு வக்கீலை கூப்பிட்டு கேளுங்க, எத்தனை பேர் எத்தனை தம்பதிகள் டைவர்ஸ் வேணும்னு இவனை பற்றி அவ குறை சொல்கிறது, அவனை பற்றி இவ குறை சொல்கிறதுன்னு மாளாத டைவர்ஸ் கேஸு. நீங்கள் அவ்வளோ தூரம் மோதிரம் மாற்றிக்கலையோ ரிசப்ஷன்லேயோ ஆடுறீங்க பாடுறீங்க, அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டணும் 2 பேரும். வாழ்க்கை என்கிறது படகு, அந்த படகை நிதானமாக ஓட்டிக்கிட்டு போகணும் 2 பேரும் சேர்ந்து தான் அது. எங்கள் காலத்தில் என்னம்பாங்க, படகுன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் காலத்தில் வந்து மாட்டு வண்டி, 2 மாடு இணைந்து போனால்தான் அந்த மாட்டு வண்டி போய் இருப்பிடம் சேரும். அது கணவன் மனைவி வந்து 2 மாடு பூட்டுனா வண்டி, அப்படிதான்